ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சனியின் கட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசி. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் விருச்சகத்துக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்ததிபதி. இப்போது 5ஆம் இடமான மீன ராசியில் இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் வெற்றி, புகழ், காதல், பூர்வீகம், குலதெய்வம், இன்னும் எண்ணற்ற பலன்கள் இருக்குது. உயர்கல்வின்னு இன்னும் ஏராளமான பலன்கள் இருக்குது. அதே மாதிரி குழந்தையையும் குறிக்கக்கூடியது 5ஆம் இடம். அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் அங்கே என்ன நன்மைகளையோ தீமைகளையோ மற்றவர்களுக்கு செஞ்சுருக்கீங்களோ அதற்கு ஏற்ப பார்த்து பலன் செய்வார். நீங்கள் நற்பலன்கள் செஞ்சுருக்கீங்க, உங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை அதிகமாக செஞ்சுருக்கீங்கன்னும் போது சனி உங்களுக்கு எந்த விதமான தடை தாமதங்களையும் கொடுக்க மாட்டார். நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல பேர், புகழ், மதிப்பு, மரியாதை விருச்சகத்துக்கு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு அவங்க பூர்வீகம் நல்லது செஞ்சுருக்கும். அவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க பூர்வீகத்தில் இருந்தவர்கள் மற்றவங்களுக்கு தான தர்மங்கள், கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு உதவுனது, நல்ல காரியங்களில் ஈடுபட்டதுன்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தால் இந்த சனியின் தாக்கம் பெரிய அளவுக்கு விருச்சக ராசிக்கு பாதிப்பு கிடையாது. மற்றபடி சனீஸ்வர பகவான் 3ஆம் இடம் முயற்சி, இவங்களுடைய செயல்பாடுகள், வெற்றி பெறதுக்கான அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் இடம் வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம், கல்வியை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்களில் விருச்சக ராசிக்கு நிச்சயமாக தடை இருக்கும். அதாவது சுணக்க நிலை இருக்கும். ஒரு முடிவெடுத்து அதை தெளிவாக இருக்க மாட்டாங்க. இல்லை எடுக்கிற முடிவுக்கான செயல்பாடுகள் தெளிவாக நடக்காது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். எண்ணற்ற இக்கட்டான நெருக்கடியான நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. இப்போது 5ஆம் இடம் அப்படின்றது காதலை குறிக்கக்கூடிய இடமும் சொல்லலாம். அப்போ தவறான எண்ண ஓட்டங்கள், படிப்புலேருந்து திசை மாறுறது, சில செயல்பாடுகள் அவங்களுக்கு தவறான செயல்பாடுகளில் கொண்டு போய் விடும். வண்டி, வாகனங்கள், ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுடைய மனசு திசை திரும்பும். படிக்க வேண்டிய வயசில் படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இது பெற்றோர்களுக்கு மனதளவில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான். பட் இது மாறிடும். அது பெரிய அளவுக்கு தாக்கம் இல்லை. நிச்சயமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துடும். சனீஸ்வர பகவான் 5இல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான தடைகளை நிச்சயமாக விருச்சக ராசி எதிர்கொள்ளும். இது நேரடியானது. மறைமுகமான சில தாக்குதலும் இருக்குது. ஏன்னா சனிக்கு 3, 7, 10 என 3 பார்வைகள் இருக்குது. 7ஆம் பார்வை பொதுவானது, 3, 10 சிறப்பு பார்வை. அப்போ 3ஆம் இடமாக ரிஷபத்தையும், 7ஆம் இடமாக கன்னியையும், 10ஆம் இடமாக தனுஷையும் பார்க்கக்கூடியது சனியினுடைய பார்வையில் படும் இடங்கள். அதாவது சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே மந்தத்தன்மை தான், ஸ்லோனஸ், ரொம்ப மெதுவாக இருக்கும். அப்போது இந்த இடங்களை அவர் பார்க்கும்போது அந்த இடத்தின் உயிர் காரகத்துவமும் சரி, அதே சமயம் பொருள் காரகத்துவமும் சரி கண்டிப்பாக பாதிக்கப்படும் விருச்சக ராசிக்கு. இப்போது சனியோட 3ஆம் பார்வை ரிஷபத்தில் விழுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த 3ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 7, ரிஷபம் விருச்சகத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம், தொழில் கூட்டாளிகள், பங்காளிகள், இந்த சமுதாயத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை, நீங்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது 7ஆம் இடம் சனியோட அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயம், எந்த வேலை, எதை செஞ்சாலுமே ஒரு சுணக்கம் ஏற்படும். ஏன்னா உனக்கு எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பான்ப்பா. அப்போ நீ தொழில் செய்கிறனா நீ சுறுசுறுப்பாக செயல்படுவ. உன் தொழில் கூட்டாளி ரொம்ப சோம்பேறியாக இருப்பான், வேலையே செய்ய மாட்டான், எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்க மாட்டான். அவன் உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்காது அந்த இடத்துல, அந்த தொழிலில். அந்த மாதிரி வாழ்க்கை துணையும் அப்படி தான் இருக்கும். வாழ்க்கை துணை வாக்குவாதம் இருக்கும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, இல்லைனா முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. அவங்க சுறுசுறுப்பாக கூட இருக்கலாம், ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. நீங்கள் சொல்கிறத ஏற்க மாட்டாங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்காது, உங்களை மதிக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான ஒரு அமைப்பு அந்த சனியினுடைய 3ஆம் பார்வை விருச்சகத்துக்கு கண்டிப்பாக மறைமுகமான ஒரு பாதிப்பை கொடுக்கும். மனதளவில் அது கவலையை கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால்
இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பங்காளிகளிடையே வாக்குவாதம் ஏற்படும். சின்ன சின்ன மனஸ்தாபம் உண்டு. தொடர்புகளால் பெரிய அளவுக்கு பயன் இல்லை. நீங்கள் தான் போயிட்டு எல்லாருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். யாரும் உங்களுக்கு திரும்ப செய்கிறதுக்கு அமைப்பு இல்லை. ஓடி ஓடி உதவி செஞ்ச இந்த மனுஷனுக்கா இந்த ஒரு நிலை, யாரும் உதவலை அப்படின்ற மாதிரி நீங்கள் காதுபட கேட்கலாம். புரியுதுங்களா? அந்த சனியினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த தாமதம் இயல்பாக இருக்கக்கூடியது தான். அதை தாண்டியும் சில நேரங்களில் அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தினமும் 100 கிடைக்கிறது எப்படி, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 500 கிடைக்கிறது எப்படி, அந்த மாதிரி தினமும் நன்மைகள் நடக்கிறது ஒரு ஆவரேஜாக போனால் கூட நல்லது. தினமும் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நன்மை கிடைச்சா, ஆஹா நாளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, அந்த பயம்தான் இருக்கும் ஒழிய கிடைச்ச நன்மைக்கு இன்பம் இருக்காது. அது மாதிரி தான் இப்போ அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சனியோட 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி. அப்போ அந்த கன்னி ராசி லாபஸ்தானம் சனியோட நேர் பார்வை இருக்கு இல்லைங்களா? பொதுவாகவே கன்னி புதனுடைய வீடு. புதன் என்பது இரட்டை தன்மையை குறிக்கக்கூடியது. ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றிக்கிறது. இப்போ சனி இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுத்துருவாங்க, செயல்படுத்தவும் செய்வாங்க. அதை பாதி செயல் நடக்கும்போது நம்ம அப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு மனக்குழப்பமும் விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பின் வெற்றி அப்படின்றதும் பெரிய அளவுக்கு இங்கே சக்ஸஸ் கிடையாது. எப்படின்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது தான் ஸ்லோனஸாக இருக்குது, தொடங்கி போக ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கும் கிடையாது. அவங்க ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு சுணக்கமாக ஆரம்பித்தாங்களோ முடிவு அதை விட மோசமாக இருக்கும். அப்போ அந்த லாபமேன்மை என்பது மிக குறைவாக இருக்கும். அதாவது லாபமே இல்லாமல் இருக்காது. இப்போது 100 கிடைக்க வேண்டிய இடத்துல 200 லாபம் கூட கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கும். சார் இன்றைக்கி ஒரு 1000 பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இன்றைக்கி விற்று உடனடியாக 100 லாபம் கிடைக்கிறது எப்படி? அது ஒரு மாதம் கழித்து விற்று 200 கிடைச்சாலும் அதனுடைய பயனின் அளவு கம்மி தானே. அதிக லாபம் ஆனால் ரொம்ப பொறுமையாக கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரம், அதனால் பெரிய பயன் இல்லை, அவங்களால ஏமாற்றப்படுறது. அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரத்துக்காக மாடாக உழைக்கிறது, அவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறது. பெரியவங்க, அதாவது வாழ்க்கையில் உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்காக உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மதிப்பு மிக்க செயல்கள் எல்லாமே வீணாகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி காதல் வயப்படுறது, அதனால் உங்களுடைய நேரம் நிச்சயமாக வீணாக போகும். பேர் புகழ், எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னு உங்களுடைய நேரத்தை தான் நீங்கள் வீணாக்குவீங்களோடைய எதுவுமே அங்கே பயன் இருக்காது. இது இயல்பாக நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்ததுக்கப்புறம் உங்களால் புரியப்படும். புரியுதுங்களா? அதனால் 11ல் சனி இருக்கிறதுனால இவ்வளோ பாதிப்பா அப்படின்னா இன்னும் எண்ணற்றது இருக்குது, நன்மைகளும் இருக்குது. அதில் தீமையுடைய தாக்கம் மிகுதியாக இருக்கும். அதுதான் விருச்சிக ராசிக்கு இன்டெரக்டாக பாதிக்கும். நன்மை சிறிதளவு கிடைக்கும், கெடுதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு கெடுதல் அப்படின்ற மாதிரி தோற்றம் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால நிச்சயமாக அவங்களுடைய லாபமேன்மை, வெற்றி பெறுறது, அவங்களுடைய முயற்சிகளில் பின் வெற்றி அப்படின்றதுக்கு கூட தாமதம் தான் ஏற்படும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் சனியோடைய 10ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னக்கூடிய தனுஷ ராசியில் விழுது. தனுசு அப்படின்றது குருவோடைய வீடு. மற்றொரு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கும்போது பொதுவாகவே குடும்பம், வாக்கு கொடுக்கறது, வருமானம், முகத்தில் சிறிதளவு மலர்ச்சி இன்மை, முகத்தில் ஒரு பொலிவு இருக்காது, முகத்தை அழகாக வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அட போங்கப்பா, எப்படி இருந்தாலும் இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி பேச்சில் வாக்குவாதம் கட்டாயமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் என்ன வாக்குவாதம் செஞ்சோ சில விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ணவே முடியாது. ப்ரூவ் பண்ணியும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நியாயம், உங்களுக்கு நீங்கள் கரெக்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது குருவோட வீடு இல்லைங்களா? நீங்கள் நியாயத்தை அங்கே நிலைநிறுத்தி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் பொழப்பை பார்த்துட்டு போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சேம் டைம் விருச்சகத்துக்கு தனஸ்தானத்தில் சனி பார்வை இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே கெட்டுடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிலையான வருமானம் இருக்கும். அதாவது குறைந்தபட்ச ஒரு வருமானமாக இருந்தாலும் கூட அதை சரியாக செலவு செய்வாங்க. சிக்கனமும் சேமிப்பும் அங்கே செயல்படும். கடனை உடனே வாங்கி எதை செஞ்சாலுமே அது வேஸ்ட். ஆனால் கையில் வர்றதை சிக்கனமாக சேமிப்பாங்க. அது ஒரு அனுபவத்தையே கொடுக்கும். புரியுதுங்களா? அது இப்போ புரியாது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி வரும்போது கூட இந்த அனுபவம் உங்களுக்கு அங்கே சரியான கை கொடுக்கும். புரியுதுங்களா? அதாவது பண நெருக்கடி இருக்கும்போது தான் பணத்தோட அருமை தெரியும். அதை செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் புரிய வரும். அந்த அனுபவத்தை விருச்சிக ராசி இப்போ பெறுவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். முன்னுக்கு பின் முரணான பேச்சு, இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லலை, இந்த மாதிரி வாக்குவாதங்கள் இருக்கும். ஆனால் ஒற்றுமை குறையாது. ஏன்னா குருவோட வீடு இல்லைங்களா? என்ன அடிச்சுன்னு மாஞ்சாலும் வெளியே தெரியாது. வாக்குறுதி கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. முடிஞ்சதை செய்யுங்க, முடியறதுக்கு வாக்குறுதி கொடுங்க. முடியாத விஷயங்களுக்கு வாக்குவாதம் செஞ்சிட்ருக்காதீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. புகழுக்காக இங்கே ஏங்காதீங்க. புகழ் வேணும், பேர் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை எதுவுமே இல்லை. உங்கள் செயல்பாடு
நீங்கள் செய்கிற விதம் தானாக எல்லாம் தேடி வரும். நீங்கள் இதை நோக்கி ஓடுனீங்கன்னா அது கிடைக்காது. உங்கள் செயலை நோக்கி ஓடுனீங்கன்னா எல்லாம் தானாக தேடி வரும். இதுதான் விருச்சகத்துக்கு பிறக்கக்கூடிய நிலை. இது வந்து ஒரு பொது பலன்தான். ஏன்னா கேது 10ல் இருக்குது, குரு 8ல் இருக்கார், ராகு 4ல் இருக்குது. இன்னமும் சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன்னு மாத பலன் தரக்கூடிய கிரகங்களும் நகர்வும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே கூட சனியின் பலன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அது இந்த மாதிரியான தாக்கத்தை விருச்சக ராசிக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.